தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 2-3 மாதங்களில் ஆனி மாதத்தில் குரு பகவான், உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்குள்ளே உச்ச ராசி வீட்டுக்கு போகிறார். அப்போ மற்ற கிரகங்கள்லாம் 8ல் போனால் பிரச்சனை, வம்பு, வழக்கு, துன்பம் சொல்லுவோம். பொதுவாகவே தனுசு ராசி என்பவர்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது யோகம். உங்களுக்குள்ள ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும் என்பது உண்மை. அதாவது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் வரும்னா, லெஃப்டில் ஒரு சைடு, ரைட்டில் ஒரு சைடு அப்படிங்கிற மாதிரி 2 பக்கமும் பாதுகாப்பு வைத்து உங்களுடைய செயல்பாடு செயல்படும். நீங்கள் எங்கே போனாலும் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒரு பாதுகாப்புக்குரிய ஒரு நபர்கள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு பாதுகாப்புக்கு வருவாங்க. உங்கள் லைஃப் அவ்வளோ ஒரு பொற்காலமான ஒரு காலமாக நீங்கள் உணர முடியும். மேலும் நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சாத்தியம் உண்டு. வேலை இல்லை, வேலை கிடச்சா நல்லாயிருக்கும். வேலை இருந்தால் ஒரு கௌரவம் கிடச்சிடும். அதாவது சொல்லுவாங்க, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வேலை இருந்துச்சுன்னா என்னோடய லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும், நான் நிறைய மாற்றத்தை சந்திப்பேன், நிறைய முன்னேற்றத்தை சந்திப்பேன்னு சொல்லி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்லி எதிர்பார்ப்புடன் நகர்த்துகின்ற நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய தருணம். உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றி, உங்களுடைய தனம், குடும்ப, வாக்குஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்படைய போகுது. அதே போல் இன்னொரு விஷயம், வெளிநாடு யோகங்கள், வெளிநாடு பயணங்கள் மூலமாக பெரிய மாற்றம் உண்டு. இதெல்லாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்முடைய தனுசு ராசி என்பது சீரும் சிறப்புமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.